கர்த்தருக்குள் அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 13 15 வசனத்தை உங்கள் மத்தியிலே வாய்க்க விருப்பப்படுகிறேன். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகள் பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள் என்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்திக்கு தலைப்பாக தேவனுக்கு விரோதி யார், இந்த தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். இந்த டைட்டில் நான் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் சிந்திக்க நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றா இன்றைய தினங்களில் ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தையின்படியாக பார்க்கும் பொழுது எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று நம்முடைய வார்த்தைகளினால சில வேளைகளிலே தேவனை விட்டு நாம் சற்று விலகி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம், அந்நியராய் மாறி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு நாமே தடையை விதிக்கக்கூடியவர்களாக மாறி விடுகிறோம். கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு நம்முடைய பேச்சே அதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே சில வேளைகளிலே நாம் அகப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் நாம் இங்கு காணப்போகிறோம். இயேசுக்கு விரோதியான விசுவாசியே என்று கூட சொல்லலாம். விசுவாசியே இன்றைக்கு விரோதியாக காணப்படுகிறார்கள் என்றே சொல்லலாம். வேதம் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்த்தோம். இப்போதும் அகங்காரிகள் பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறோம். அப்படியானால் அதே நேரத்தில் என்ன சொல்லுகிறோம்? 14ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தேவனை சேவிப்பது விருதா என்று சொல்லுகிறவர்கள். இப்படி அநேக மக்களுடைய வார்த்தைகள் பேச்சுகள் சில வேளைகளில் நெருக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நெருக்கம் உண்டாகும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நான் கூப்பிட்ட பொழுது நீங்கள் எப்படி கேளாமல் போனீர்களோ அப்படியே நீங்கள் கூப்பிடும் போதும் நான் கேளாமல் இருப்பேன் என்கின்ற வசனத்தை தான் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். சகரியா 7:14 வசனத்தின்படியாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் உருவாகுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம் முறுமுறுப்பு என்கின்றது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்னாகும் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய் என்று சொல்லி, முறுமுறுக்கிற காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். இதை மக்களுடைய வாழ்க்கையில் பெரியோர்கள் சொல்வார்கள், வீடுகளில் கூட முறுமுறுத்துக்குன்னு இருந்தால், என்ன சும்மா முறுமுறுத்துட்டு இருக்கிறீங்க, வீட்டில் ஆசீர்வாதம் இல்லாத போகும்படி இப்படி சொல்லுவாங்க. இந்த முறுமுறுக்கிற காரியங்கள் அநேகருக்கு பிடிக்காத ஒன்று தான். ஆனால் அதை நமக்கு பிடிக்காது என்று நினைக்கிற நாம் ஏன் இது தேவனுக்கு பிரியமில்லை என்று நினைப்பதில்லை என்று தெரியவில்லை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதில் யார் லேவி கோத்திரத்தில், அதாவது ஆசாரிய ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்கின்ற
ஒரு காம்படிஷன் வருகின்ற வேளையில் ஜனங்கள் முறுமுறுத்ததை குறித்து கர்த்தர் பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே மாதிரியாக யாத்ராகமம் 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். எனவே இறைச்சி சாப்பிட்டோம், இறைச்சி கிடைக்கல, இந்த வனாந்திரத்தில் மன்னாவை தவிர வேறு எதையும் நாங்கள் சாப்பிட முடியல, எகிப்தில் இருக்கும்போது நன்றாக இறைச்சி சாப்பிட்டோம் என்கின்ற அந்த முறுமுறுப்பு அது கர்த்தருக்கு விரோதமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது அல்லாதபடிக்கு என்னாகும் 14வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் என்று சொல்லி. எனவே அவர்களுக்குள்ள ஒரு பயம், திகில், அங்கே கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்த பிறகு அவர்கள் முறுமுறுக்கிற பேச்சுகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார். அது அவருக்கு எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் என்று சொல்லி. பொல்லாத சபையார் எதுவரைக்கும் இதை நான் பொறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, முதல் காரியம் முறுமுறுப்பை பற்றி. அதற்கு பிறகு கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற ஒரு காரியம். இந்த கலகம் என்கின்றது என்னாகும் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதிருங்கள் என்ற தினங்களில் நிறைய காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தது மாத்திரமல்ல, நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தாலே நாங்கள் செத்து போயிருந்திருப்போம், அது நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தையும் சித்தத்தையும் கொண்டு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிற வேளையில மக்களுடைய முறுமுறுப்பு, கலகத்தின் பேச்சுகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற உபாகமம் 13வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான துரோக பேச்சை பேசினான், இப்படிப்பட்ட தீமையை உங்களிடத்திலிருந்து விலக்குவீர்களாக என்று சொல்லி. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தரை மறந்து சில வேளைகளிலே சிலர் தீர்க்கதரிசிகளாய் மாறி இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்கின்ற பேச்சின்படியாக பரவாயில்லை பரிகாரத்தை தேடுறாங்க, எதுவும் பரவாயில்ல மூதாதையர்கள் செய்தார்கள் அப்படி என்று சொல்லி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லுகிற மக்களை குறித்ததான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இவைகள் இந்நாளிலும் கூட மலிந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு சில நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் கர்த்தரை மறந்து நம்முடைய நண்பர்கள் போகிற மார்க்கத்திலே சில வேளைகளிலே போய் பலனை தேட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற விசுவாசிகளை குறித்து கூட பார்க்கிறோம். அதில் என்ன, வாட் இஸ் ராங் வித் தட்? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் என் நண்பன் தானே, அதனால கூப்பிட்டாங்க, நான் போனேன், எங்கே போனேன், ஏதா போனேன், இதெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. இப்படி சில வேளைகளில் நம்முடைய பேச்சுகள், நடத்தப்படுகின்ற விதங்கள், கர்த்தரை விட்டு விலகுகிற வழிவகைகள், பரிகாரங்கள் என்று தேடுகிற இந்த காரியங்கள், அந்த பழைய மூட நம்பிக்கைக்கு உரிய சில வழிவகைகளை செய்கிறதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியமாக தான் இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை நீங்கள் செய்யாமல் அவைகள் தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது செய்யப்படாதபடிக்கு அவைகள் தடை செய்து கொண்டு இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் கர்த்தருக்கு விரோதியாக இருக்கிறார்கள்? தேவனுக்கு விரோதி யார்? மத்தேயு 12வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்று சொல்லி பேசுகிறதெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுவோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக பேசுவோம். ஆனாலும் கூட சில வேளைகளில் நம்முடைய காரியத்தை மறந்து ஜீவிக்கக்கூடியவர்களாய், அவரை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அப்படியானால் ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படுகின்ற வார்த்தைகள் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு இன்னும் சில காரியங்களை பார்க்கும் பொழுது, ஊழிய பாதையிலையும் விசுவாச வழியிலும் சரி, சபையில இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் இதுல யார் பெரியவர்கள் என்கின்ற இந்த வாக்குவாதங்கள் சில வேளைகளில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போகக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 9:46 பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கின்ற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குவாதம் பண்ணுகிறவனை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் நோய் கொண்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. இந்த நாட்களிலே மலிந்து காணப்படுகிறது சபைகளிலே. ஒரு எலெக்ஷன் மற்ற காரியங்கள் என்று சொல்லி வைத்துவிட்டு இதுல நாம் பெரியவனா நீ பெரியவனா என்கின்றது ஏறக்குறைய உலக பிரகாரமான அரசியலை போலதான் இந்த நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனிதனை பெரியவனாக்குகிறது விரும்புகிறதில்லை, தானே பெரியோர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னை பெரியோர்களாய் காட்டுகிற காரியங்களை பார்க்கிறோம். யார் இங்கு பெரியவனாக இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் சிறியவர்களாய் மாறி போவார்கள் என்கின்றதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு இவைகளை குறித்து 1 தீமோத்தேயு 6:4 அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணமும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாக்கி என்ன தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு என்று தீமோத்தேயுக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கும். இதுதான் இன்றைய தினங்களில் மலிந்து காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒருவனை எடுத்து பயன்படுத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய காலங்கள் எல்லாவற்றின் தேவன் நிர்ணயித்து இருந்தும் மாம்சீகமாக செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறதில்லை. உலக பிரகாரமான சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்கின்றதையும் மறந்து இப்படிப்பட்ட காரியங்களை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் என்கின்றதை பார்க்கிலும் விசுவாசிகள் செய்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தை அறிந்து செயல்படுகிறார்களே என்றால் வருத்தத்துக்குரிய காரியமாயிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாலில் இன்னும் இந்த கிறிஸ்துவை பற்றினதான அறிவு அதிகமாய் பரம்பவில்லை. இன்னும் கிறிஸ்துவ மக்கள் அந்த 2.6 அல்லது 3% தான் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் மேலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதற்கான வாய்ப்பில்லை. தேவன் ஒவ்வொருவரையும் எடுத்து தான் செய்த கிரியைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு விரும்பினாலும் கூட நம்முடைய பேச்சுகளும் வார்த்தைகளும் சிந்தனைகளும் எண்ணங்களும் தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் இவைகள்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கிரியை செய்யாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமாக நாமவே இருந்து கொண்டு கலகம் பண்ணக்கூடியவர்களாயிருக்கிறோம். இவைகளை சிந்திப்பார் ஒருவரும் இல்லை என்கின்றதை இந்த வேளையிலே தெளிவுபடுத்த விருப்பப்படுகிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உன்னை மேன்மைப்படுத்த தேவன் விருப்பப்படுகிறார். அவருடைய கிரியைகளை உன் கரத்தில் இருந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார். எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்கின்றதை மறந்து விடுகிறோம். நீதிமான்களாக்குகிறார். எவர்களை நீதிமான்களாக்குகிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்கின்ற ரோமர் 8:30 நாம் அறியாதது ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட சில வேளைகளிலே நாம முனைந்து சில காரியங்களை செயல்பட்டு ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறுமுறுத்து தேவன் நம்முடைய கையின் கிரியைகளை அழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரசங்கி 5:6 உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாது, அது புத்தி பிசையினால் செய்ததென்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில வேளைகளில் நம்முடைய பேச்சுகள் தான்
தேவனுடைய கிரியைகள் நடைபெறாமல் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போகக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிரசனம் நம்ம இடத்தில் இல்லாமல் இருக்கிறது. நாம் கதறி அழுது புலம்பி ஜெபித்தாலும் கூட சில வேளைகளில் பதில் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நாம் திரும்பி பார்க்கிறதில்லை. இதற்கு முன்பாக நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறேன். நீ என்கின்ற வார்த்தை நாம் நினைத்து பார்க்கிறதற்கான ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணி இருந்தாலும் நாம் அவைகளை நினைவு கூர்ந்து பார்க்கிறதில்லை. யார் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறார்கள்? நாமே தான் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு சில காரியங்களை வாசிப்போம். இதுல லூக்கா 19வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றியும் தங்கள் மேல் ராஜாவாகுகிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறோமே ஒழிய, ஆனால் மனப்பூர்வமாக அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கிறதில்லை. அவர் ஆளுகை செய்ய நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இடமே அளிக்காதபடிக்கு அவர்கள் மனதில்லாதவர்களாக இருக்கிறபடினால் என்னுடைய சத்துருக்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு இன்னும் லூக்கா 22வது அதிகாரம் 52-53வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு தமக்கு விரோதமாய் வந்த யார் என்று பார்த்தால் பிரதான ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவர்கள், மூப்பர்களை நோக்கி ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் அவரை காட்டி கொடுத்தார்கள்? யார் அவரை பிடிக்க வந்தார்கள்? யார் அவரை பிடித்து சிலுவையில் அறைவதற்கு வகை தேடினார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பரிசேயனும் சதுசேயனும் பிரதான ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவர்களும் மூப்பர்களையும் நோக்கி என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு விரோதியாய் இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும், சத்தியத்தை அறிந்தவர்களும், சத்திய மார்க்கத்தில் நடக்கக்கூடியவர்களும், தேவாலயத்துக்கு போகிறவர்களும், பிரசங்கத்தை கேட்கக்கூடியவர்களுமா இருக்கிற நம்முடைய பேச்சும் நம்முடைய செயல்பாடுகள் தான் இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமான செய்கையாய் செயல்பாடுகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு ஒவ்வொரு மனிதனும் சத்தியத்தை அறிந்த பிறகு, அதுதான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 26 29 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பும் தேவ கோபாக்கியனுமே வரும் என்கின்றதையும் அது நம்மை பட்சிக்கும் என்கின்றதை மறந்தவர்களாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு 29வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. மறுதளிக்கக்கூடியவர்கள், எபிரேயர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம், எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கின்றார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இன்னும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறோம், பின்வாங்கி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான் என்று சொல்லி, நாம தான் பகையை உருவாக்குறோம், நாம் தான் விரோதத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம், இப்படி பார்க்கும்போது அதுக்கு அடுத்தது 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்கின்ற வார்த்தையை நாம் அங்கு பார்க்கிறோம். அதுவே
6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று பார்க்கும். அதில் மறுபடியும் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி, அதுவே 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் இங்கு வேத வசனத்தின்படியாக மத்தேயு 10வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லப்படுகிறது. அவர் வீட்டார் என்று சொல்லப்படுகிறது சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சபையினுடைய விசுவாசிகளே தான் அவருக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், லூக்கா 13வது அதிகாரம் 17ஆம் வசனம், அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் கர்த்தருக்கு விரோதி? யார் தேவனுக்கு விரோதி? விசுவாசி என்று சொல்லுகிறவன் அல்லவா? இவர்கள்தான் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய நடக்கைகள், இதில் யார் பெரியவன் என்கின்ற இந்த காம்படிஷன், ஈகோ, இப்படிப்பட்டவைகள் எல்லாம் தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சூழ்நிலை பின்மாற்றத்துக்குள்ள வருகிறது. ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாட்களாக ஆண்டவரை தேடி கொண்டு இருக்கிறேன். அகங்காரிகள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள். இதற்கு பரிகாரத்தை இப்படி தேடினால் நல்லா இருக்கும், அப்படி தேடி நல்லா இருக்கும். அவர்கள் இதை சொன்னார்கள், இதை நான் செய்தேன், இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை, மற்றவர்கள் சொல்லுகிறதை செய்துவிட்டு ஆண்டவரை தேடுகிற சில காரியங்களை சிலரை பார்க்க முடிகிறது. இதற்கு பரிகாரம் வேண்டி சிலர் தவறான வழிகளில் போகிற எத்தனையோ விசுவாசிகளை கூட நான் கண்டித்தது உண்டு. என்னுடைய சபையை பற்றி பேசுகிறேன், உங்களை பற்றி பேச வரவில்லை. ஏனென்றால் சில வேளைகளிலே சில காரியங்கள் அறியாமல் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால சபையில் என்ன சம்பவம் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டு அதை பேசும் பொழுது அவர்கள் குத்தி காட்டுகிறதாக சொல்லி சில வேளைகளிலே விசுவாச இடரல் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இடையூறு விளைவிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி காலத்தில் இருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி, உன் கிரியைகள் எப்படி, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா? கர்த்தருக்கு சித்தம், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று ஆராய்ந்து அறிந்திருக்கிறாயா? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்பதை அறிந்திருக்கிறாயா? எபேசியர் 5வது அதிகாரம் 10ஆம் வசனம் 17ஆம் வசனத்தின்படியாக நீங்கள் ஆண்டவருக்காக எண்ணத்தை செலுத்துகிறேன், என்ன செய்கிறேன், அவர் உன்னை ஜீவனுடையவனாய் வைத்திருக்கிறது ஒரு பெரிய காரியமாயிற்றே. எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறாரே. ஆனாலும் உங்களோட நீடிய பொறுமையோடு கூட இருந்து ஒருவராகிலும் கெட்டு போகிறது விரும்பாத தேவன் இன்னும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் பொருட்டு அவர் காத்திருக்கிற இந்த ரகசியத்தை இன்னும் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவனுக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி நம்முடைய மனநிலைமைகளையும் சிந்தனைகளையும் சிதறடிக்கும்படிக்காக செயல்படுகிற சாத்தானுடைய செய்கை வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 2 ஆண்டுகள் எப்படி போக போகிறது, வருகிற 2 ஆண்டுகள் என்கின்றதை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இயற்கையின் சீற்றமும் மற்ற காரியங்களும் அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிகளுக்கு வரக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இனிதான் காத்து கொண்டு இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நன்றாய் உணர வேண்டும். காத்திருந்து பாருங்கள். 2017க்கான தீர்க்கதரிசன வெளிப்பாடுகளை கர்த்தருக்கு சித்தமானால் அதை நியூ இயர் சர்வீஸில் லைவ் ப்ரோக்ராம்லேயே நீங்கள் பார்க்கறதாலும் பார்க்கலாம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்குள்ளே களி கூறுவோம். நம்முடைய வார்த்தைகளின் நிமித்தமாக தேவனுடைய விரோதத்தையோ அது மாத்திரமல்லாதபடிக்கு கடினமான பேச்சு என்று ஆண்டவர் சொல்லாதபடிக்கு, இது கடினமாயிருக்கிறது என்று கர்த்தர் பேசாதபடிக்கு அவருக்கு பிரியமாய் நடக்க பிரயாசப்படுவோம். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். சில வேளைகளிலே விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் கூட விசுவாசி என்று சொன்னாலும்
அரசியல் ரீதியை போல இந்த நாட்களில் கூட எங்களுக்குள்ளவே நான் பெரியவனா நீ பெரியவனா என்கின்ற நிலைமைகளும், நாங்கள் பேசுகிற பேச்சுகளும், மற்றவர்களை பார்த்து விட்டு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று பேசுகிற பேச்சுகள், நாங்கள் ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் என்கின்ற வார்த்தைகள், இப்படி நம்முடைய வாயினுடைய வார்த்தையினாலும் கூட சில வேளைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் தடைபடுகிறது என்கின்றதை மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் நிச்சயமாக வரதான் செய்யும். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கடைசி நேரத்தில் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவருடைய வருகைக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கும் ஏதுவாக நாங்கள் நடக்க ஆவியானவர் தாமே எங்களை ப்ராப்பராக நடத்தும்படிக்காக ஜெபிக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவ ஆவியானவர் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கும். வசனத்தின் மூலமாக அவர்களை பலப்படுத்தும். கேட்ட வசனங்கள் வீணாய் போகாதபடிக்கு பலனை கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். என் பேர் எலிசபெத். எங்கள் அம்மாவுக்கு 75 வயசாகுது. அவங்களுக்கு பிரஸ்டில் கட்டி இருந்ததுனால வெள்ளூர்லேயே மேமோகிராம் பண்ணோம். அப்போது கேன்சர்னு அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே எங்கள் வீட்டுக்கார் பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவங்களுக்காக ஜெபிச்சார் பிரதரும். அப்புறமா மெட்ராஸில் இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, இந்த கட்டி 7 மாதத்துக்கு மேலே இருக்குது, இவ்வளோ லேட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களே, இவங்களுக்கு ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, கீமோவும் கொடுக்க முடியாது, அவங்க அதை தாங்க மாட்டாங்க, மாத்திரை மட்டும் எழுதி தரோம், அது எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிரதர்கிட்ட சொல்லி அவர் எண்ணெய் கொடுத்தாரு. அதை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து டெய்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு இதை தடுவுங்க அப்படின்னு சொன்னோம். அந்த மாத்திரையும் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க. போன வாரம் திருப்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த கட்டி கரைஞ்சிட்டு வருது, மாத்திரை வேலை செய்யுதுன்னு. ஆனால் இந்த 75 வயசில் அந்த மாத்திரை வேலை செய்யணுன்றது இல்லை, ஆண்டவருடைய கிருபை தான் அவங்கள அளவுக்கு வழி நடத்தி இருக்கு. ஜெபிச்ச பிரதருக்கும் மற்ற எல்லாருக்கும் நன்றி. எனக்கு 2 மாதமாக ஒரு உடம்பெல்லாம் ஹிச்சிங் மாதிரி இருந்தது, நமைச்சல். சிஎம்சி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அவங்க மெடிசன்லாம் கொடுத்தாங்க. ஒரு 40 நாள் மெடிசன்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபுட் அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் எங்கேயும் ட்ரீட்மெண்ட் போல் அப்புறம் ஹோமியோவில் எடுத்தால் ஸ்கின் அலர்ஜி சரியாக போகும் அப்படின்னு சொல்லுறதுனால ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் ஒன்றும் சுகம் இல்லை. கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த சுகவீனம் என்கிட்ட இருந்தது. கடைசி ஒரு வாரத்தில் இது அதிகமாகிட்டு எனக்கு தூக்கம் இல்லை, எரிச்சல். ஆஃபீஸில் போயிட்டு என்னால் இருக்க முடியல. அங்கே ரொம்ப சங்கடப்பட்டேன். நான் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. இந்த மாதிரி சங்கடத்துக்கு இடையில் நான் ஜெபிச்சு ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் இருந்தேன். காட்டேஜ் ப்ரேயரில் பிரதர் வரும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது பிரதர்னு. அவர் ஜெபிச்சுட்டு தரிசனத்தில் சில காரியங்களை கண்டு எனக்கு என்னன்னு சொல்லிவிட்டு, இது உடல் ரீதியான சுகவீனம் அல்ல, இது பொல்லாங்கன் சத்துரு கொண்டு வர போராட்டம், இதுக்கு ஜெபத்தினால தான் பண்ண முடியும் அது அப்படின்ட்டு எனக்காக ஊக்கமாக ஜெபிச்சு தரிசனத்தை எனக்கு சொல்லி அந்த ப்ரேயர் ஆயில் என்கிட்ட கொடுத்து, இன்றைக்கி நைட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் தூங்குவீங்க அப்படின்னு சொன்னார். நல்லா தூங்கிட்டேன். தட் இஸ் ஆன் ஃப்ரைடே நைட்டு. நேற்று காலையிலேருந்து எதுவும் கிடையாது. 9:30க்கு மறுபடியும் லேசாக ஆரம்பிச்சது. பிரதர் விசாரித்தார் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால், ஒன்றும் பயப்படாதீங்க, அது சத்துருடைய போராட்டம் தான், நான் மறுபடியும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்துடைய நுட்பங்களை எனக்கு சொல்லி கொடுத்து அந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நைட் நான் அதே மாதிரி அப்ளை பண்ணி படுத்து நல்லா தூக்க மாத்திரை இல்லாமல் நல்லா உறங்கி இன்றைக்கி சாட்சி அவங்க முன்னே நிற்கிறேன். 2 மாதத்துடைய கஷ்டத்தை தேவன் 2 நாளில் எனக்கு சுகமாக்கி கொடுத்தாரு. அதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நான் உறங்குகிற நேரத்தில் 12 மணி 3 மணிக்கெலாம் அவர் ஜெபிச்சிருக்காது. அது என் உள்ளத்தை தொட்டது. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாஸ்டருக்கு நன்றிகளை ஏறெடுத்துக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119. எங்களுடைய மொபைல் நம்பர் 9443346119. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக.
ஆமென்.